9/8/2024 நிர்மல் 392க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், 8ஆம் தேதி காரணியா ஆல் போர்டு 3, 4, 6ன்னு கொடுத்தோம். 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1 சொல்லி கொடுத்துருந்தோம். சரிங்களா, இது ரெண்டும் மெயினாக வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 6 கீழே போட்டிருந்தோம். 6க்கு பவர் 1 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது ரெண்டுமே வரல. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 7, 5, 1ன்னு வந்திருக்குது. சரிங்களா, நம்ம சி போர்டில் 5 இல்லை 0 கண்டிப்பாக வரும்னு நேற்று நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த 7 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் பாருங்கள், 5 ஆனது இங்கே போயிடுச்சு. சரிங்களா, 7 ஏ போர்டுக்கு போயிடுச்சு. இந்த 6 கொடுத்துருந்ததுக்கு 6க்கு பவர் 1 சி போர்டு வந்திருக்குது. போர்டு வரியாக எடுக்கும்போது நம்மளுக்கு இப்படி வந்திருக்குது. அதுதான் கொஞ்சம் குழப்படியாக போயிருக்குது. மற்றபடி நம்ம 5, 7 சொல்லியிருந்தோம் வரும்னு சொல்லிட்டு 5, 7 ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. ஆனால் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருந்தேன், ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். 4, 5, 7, 5, 7ல் கண்டிப்பாக வர வேண்டிய நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 93 ஒரு 4-5 செட்டு ஸ்ட்ராங்காக நேற்று நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 5, 7ங்கிற மாதிரி 7, 5ன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. சரிங்களா, ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். 5, 7ன்னு வச்சா 7, 5 வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்கன்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். கரெக்டாக 7, 5ன்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம 5, 7ன்னு வச்சா 7, 5ன்னு அடிப்போம். அதுக்காக தான் வைக்கும் போது நம்ம சொல்லும் போது சொல்லி கொடுத்துருவோம், ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங்காக எடுத்த நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. சரிங்களா, அதேமாதிரி டபுள்ஸ் வந்தால் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தா, நான் டபுள்ஸ் வரல. சரிங்களா, அதேமாரி பாருங்கள் 6, 5, 7ன்னு கொடுத்துருக்கோம். 6க்கு பார்த்தீங்கன்னா 1 தான் பவர் நம்பர். சரிங்களா, அந்த 1 வந்துட்டு நம்ம நேற்று கொடுத்த இந்த நம்பர் பாக்ஸுக்கு பாருங்கள், எத்தனாம் தேதி, 7ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், 157ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், 7ஆம் தேதி ஒரு நாள் லேட்டாக வந்திருக்குது நண்பா, ஃபுல் வின்னிங்காகவே. ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுக்கும்போது பேட்டர்ன் பிரகாரம் 657ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் 8ஆம் தேதி. சரிங்களா, 8ஆம் தேதி காரணியா 534க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 637. ஆனால் 7ஆம் தேதி 157ன்னு கொடுத்துருந்தோம். அந்த 157 பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்ம பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுப்போம், அந்த பாக்ஸாகவே வந்துருக்குது. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாமா. நாளைக்கு பாருங்கள், 9ஆம் தேதி 9/8/2024 நிர்மல் 392க்கு உண்டானது. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு. சரிங்களா, புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா, அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 2, 8. சரிங்களா, ஆல் போர்டு 6, 2, 8. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்குறேன். 6க்கு பார்த்தீங்கன்னா 1 பவர். சரிங்களா, 2க்கு 7 பவர், 8க்கு 3 பவர். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆல் போர்டு 3 நம்பர் கொடுக்குறோம். இந்த 3 நம்பர்லேருந்து 1 கண்டிப்பாக வரும். ஆனால் 1 அப்படி இறங்கலைன்னா பவரில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பரை கொடுத்துருக்கீங்களா ஆல் போர்டுக்கு எப்படின்னு பார்க்காதீங்க. இது ஒருத்தர் வைக்கிறதுக்காக இல்லை, 2 ஆளுக்கு ஒரு 3 பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு செட்டு இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வரும்னு உங்கள் கணிப்பில் வச்சுருப்பீங்கள்ல, அவங்க வைக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். 6 வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 வைங்க, 2 வச்சிங்கன்னா 7 வைங்க, 8 வச்சிங்கன்னா 3 வைங்க. அப்போது ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக நேற்று நம்ம 6 கொடுத்துருந்தோம், 6க்கு 1 சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 1ஆனது இன்றைக்கி வந்திருக்குது. நாளைக்கு 6 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லை 2 கண்டிப்பாக வரணும், அப்படி இல்லைன்னா இந்த 3. சரிங்களா, இதில் இருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆல் போர்டு நம்பர் வரும். ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலே கொடுப்பேன். 6, 2ங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் அது மேலே வச்சுருக்கிறேன். சரிங்களா, பாருங்கள், பார்த்துட்டு விளையாண்டுக்கோங்க. சரிங்களா, போர்டு வாரியாக பார்த்தீங்கன்னா 7, 5 ஏ போர்டு, பி போர்டு 8, 3, சி போர்டு 6, 2. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு வெளியில் 9, அது எங்கே வேணாலும் வரலாம். நாளைக்கு 9ஆம் தேதி வேறு டேட்டை வச்சு விளையாண்டாங்கன்னா அந்த 9 எங்கே வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா, ஏ போர்டு சி போர்டு தான் காட்டுது 9. சரிங்களா, இருந்தாலும் சி போர்டில் ஸ்ட்ராங்காக எனக்கு என்னமோ 6, 2 வர்ற மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா சி போர்டு நம்பர் ஏ போர்டுக்கும் போவோம். ஏன்னா கேரளா பொறுத்த வரைக்கும் தான் தெரியுங்களா உங்களுக்கு, மாற்றி எந்த போர்டுக்கு வேணாலும் வைப்பாங்க. சரிங்களா, ஆனால் நம்பர் வரும், அதான். சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் இதில் இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நல்ல வின்னிங் வாங்க. சரிங்களா, அதேமாதிரி 2 டிஜிட்டல் நம்ம 6 நம்பர் ஆக்கிட்டோம். ஏபிபிசிஐசி 72, 82, 29, 38, 12, 89ங்கிற மாதிரி ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 6 செட்டில் நீங்கள் உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்துருக்கதோடு ஒத்து வந்தால் அதை ஆல் போர்டுக்கு போடுங்க. ஆனால் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக போடணும். 72ன்னு வச்சிங்கன்னா 27, 82ன்னு வச்சிங்கன்னா 28, 29ன்னு வச்சிங்கன்னா 92. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக, உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வர்ற செட்டை. சரிங்களா, அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ்னு வந்தால் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 வரணும், 8 வரணும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான பவர் கீழே 3 இருக்கா,
இங்கே 2 இருக்கா, இது வரலாம். இல்லைன்னா 8, 3, 7, 2 அந்த மாதிரி கூட வரும். சரிங்களா? அதுக்காக தான் அதை சொல்லி கொடுத்துட்றேன். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே பாக்ஸ் தான், அதுவும் 6 செட்டு. சரிங்களா? 772, 182, 389, 536, 896, 229ங்கிற மாதிரி ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பாக்ஸு தான். சரிங்களா? பாக்ஸாக போடுறவங்க பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணணுன்னா ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். சரிங்களா? என்னுடைய கணிப்பில் வர நம்பரை நான் கொடுக்குறேன். உங்களுடைய சாய்ஸ்லையும் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நான் கொடுக்குறேன்னு கண்மூடித்தனமாக நீங்கள் போடாதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் ஒரு வின்னிங் வாங்க முடியும். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள். அதேமாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 சோப் புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. நாளைக்கு இன்னும் நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.